நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வினை தீர்க்கும் விநாயகரே ஒரு முறை சாபம் கொடுத்தார், நான் நம்புவீர்களா? அதுவும் அவரை காதலித்த ஒரு பெண்ணுக்கே சாபம் கொடுத்திருக்காரு. இந்து புராணங்கள் படி நாம பல வெற்றிகரமான காதல் கதை பற்றி கேட்டிருப்போம். உதாரணத்துக்கு சிவன் பார்வதி, விஷ்ணு லக்ஷ்மி, ராமர் சீதா, முருகர் வள்ளி, ராதா கிருஷ்ணர், இப்படி பல காதல் கதைகளை கேட்டிருப்போம். அதுல ஒரு உணர்ச்சிகரமான காதல் கதை தான் இந்த துளசியுடைய கதை. இளமையிலேயே அறிவும் அழகும் மிகுந்த விஷ்ணு பக்தியுடையவங்க தான் இந்த துளசி. துளசி தினமும் கங்கை நதியில் நீராடி கரையில் இருந்த விஷ்ணு ஆலயத்தில் பூஜை செய்து வந்தாள். ஒரு நாள் கங்கை மறுகரையில் தீவிர தியானத்தில் அமர்ந்திருந்த ஒளிவட்டம் போல பிரகாசிக்கும் ஒரு தெய்வீக உருவத்தை அவள் கண்டாள். அந்த முகத்தின் அமைதி, அந்த தேஜஸின் ஆழம் துளசியின் மனதை கவர்ந்தது. அவர் வேறு யாருமல்ல, விநாயகர்தான். தியானத்திலிருந்து எழுந்த விநாயகரின் ஒளியும் முகத்திலிருந்த கருணையும் துளசியின் காதலை மேலும் தீவிரப்படுத்தியது. தன் உணர்ச்சியை மறைக்காமல் நேராக சென்று என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று கேட்டாள். அமைதியாக சிரித்த விநாயகர், நான் பிரம்மச்சாரி, என் வாழ்க்கை தபசுக்கும் தர்மத்துக்குமானது. என் தாயார் பார்வதி போல ஆன்மீகத்திலும் சுத்தத்திலும் உயர்ந்த பெண்ணையே நான் மணப்பேன் என்று கூறினார். இந்த மறுப்பு துளசியின் மனதை உடைத்தது. அவமானமாக உணர்ந்தாள். காதல் நிராகரிக்கப்பட்ட வேதனை கோபமாக மாறியது. உன் விருப்பத்திற்கு எதிராகவே உன் திருமணம் 2 பெண்களோடு நடக்கும் என்று சாபமிட்டாள். அதுவரை பொறுமையாக இருந்த விநாயகர் துளசியின் சாபத்தால் கோபமுற்றார். நீ ஒரு அசுரனை திருமணம் செய்ய வேண்டிய நிலை வரும் என்று பதில் சாபம் அளித்தார். விநாயகர் சாபம் கொடுத்தவுடன் துளசி தன் தவறை உணர்ந்தாள். கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டாள். கருணையின் வடிவமான விநாயகர் மனமுருகினார். உன் சாபம் வீணாகாது, ஆனால் அது ஆசீர்வாதமாக மாறும். நீ புனிதமான துளசி செடியாக பிறந்து விஷ்ணுவின் பூஜையில் மிக முக்கியமானவளாக இருப்பாய். உலகம் முழுவதும் உன்னை புனிதமாக கருதுவார்கள், ஆனால் என் பூஜையில் மட்டும் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என்று அருள் செய்தார். பின்னர் விநாயகர் கூறியபடி துளசி அசுரர்களின் மன்னன் ஜலந்தரனை மணந்தாள். அவன் அதர்மத்தில் நடந்ததால் பின்னாளில் சிவனால் வதைக்கப்பட்டான். அதன்பின் துளசி மறுபிறவி எடுத்து புனித துளசி செடியாக உலகில் நிலைத்தாள். இன்றும் விஷ்ணு ஆலயங்களில் துளசி இல்லாமல் பூஜை நடைபெறாது. ஆனால் விநாயகர் சந்நிதியில் துளசி காண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.